அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமாக இந்த ஆறுதல் வார்த்தை மூலமாக உங்களுடன் பேசுவதில் பெருத்த மகிழ்ச்சி. இன்றைக்கான ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானம் பண்ணுவோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவர் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆவியோ உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆகினால் நாம் ஜெபம் பண்ணும்போது நமக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால், ஜெபம் பண்ணும்போது நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய உடல் நம்முடைய மனது எளிதாக சோர்ந்து விடுகிறது. அதனால் தான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. நாம் ஜெபிக்கும் பொழுது சில சமயம் உடனடியாக பதில் கிடைக்கலாம். நாம் ஜெபிக்கும் பொழுது சில சமயத்தில் சில தாமதமாக பதில் கிடைக்கலாம். அந்த தாமதிக்கும் நேரத்தில் அநேகர் சோர்ந்து போய் விடுகிறார்கள், ஜெபத்தை விட்டு விடுகிறார்கள், ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. இந்த இடத்துல ஒரு ஏழை விதவையை குறித்து இந்த இடத்துல நாம் வாசிக்க முடியும். ஒரு நியாயாதிபதியின் இடத்தில் போய் அவர்கள் தனக்கு வேண்டிய நியாயத்தை கேட்கிறார்கள். அந்த நியாயாதிபதியோ தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன், யாரை பற்றியும் கவலைப்படாதவன். ஆனால் அந்த நியாயாதிபதியின் இடத்தில் போய் நியாயம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த ஏழை விதவை தாயார் இருக்கிறார்கள். ஒரு முறை போகிறார்கள், அந்த நியாயாதிபதி இவர்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. திரும்ப போகிறார்கள், விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. திரும்ப போகிறார்கள், அதை வாங்கி கொண்டு பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிடுகிறார். இப்படி இவர்கள் போகும்போதெல்லாம் அல்ல தட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வேளை விதவை தாயாரோ, இவன் அல்ல தட்டி கொண்டிருந்தாலும் இவனை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனாக இருந்தாலும், மனுஷனை மதிக்காதவனாக இருந்தாலும், இவள் அடிக்கடி என்னை தொந்தரவு செய்கிறாள், இவளுக்கு ஏதாகிலும் நாம் நியாயம் செய்ய வேண்டும், இவளுடைய காரியம் என்ன என்று விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்களுடைய காரியத்தை விசாரித்து அவர்களுக்கு நியாயம் கிடைக்க செய்கிறான். ஆம் பிரியமானவர்களே, ஒரு அநீதியுள்ள கடவுளுக்கு பயப்படாத ஒரு மனிதனை இப்படி செய்வானால், ஆண்டவர் உன்னையும் என்னையும் படைத்தவர், எத்தனை அன்பு வைத்திருக்கிறவர் நம் மீது. நம்முடைய ஜெபத்தை கேட்டு நாள் ஒன்று வரும், அன்றைக்கு ஆண்டவர் நீ விரும்புகிற பதிலை, நீ எதிர்பார்க்கிற காரியத்தை உனக்கு நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆனால் ஜெபத்தை மட்டும் விட்டுவிடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு அவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.